ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் சோயாவும் 2 முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான சோயா ரோஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சதுக்கப்புறம் சோயா ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயில் வேக வச்சு எடுத்துடலாம். உப்பு போட்டு வேக வைக்கும்போது நம்மளோட சோயா வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இது வேகட்டும். இப்போ சோயா நல்லா வெந்து வந்திருக்கு, வெளியே எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியில் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப் சோயாவுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது ஈவனாக நல்லா பெரட்டி வச்சிடலாங்க. மசாலா வந்து எல்லா இடம் படுற மாதிரி நல்லா பெரட்டிடுவோம். இதுபோல் பெரட்டிட்டு செய்யும்போது சோயா வந்து நல்லா சாஃப்டாயிரும். உங்களுக்கு இந்த மசாலாலாம் நல்லா இறங்கி வரும். இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. இப்போ மாவு வந்து எல்லா இடம் கோட் பண்ணுற மாதிரி பெரட்டிடுவோம். இப்போ நல்லா பெரட்டி வச்சாச்சு. இப்போ இது டேரெக்டாக நம்ம பேனில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பேன் வச்சுருவோம். பேனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாங்க. இது போல் பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ மசாலா பார்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக ஒரு அரை ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால அதோட புளிப்பு சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை இதில் ஆட் பண்ணிடலாம். சோயா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அந்த மசாலாலாம் எல்லா இடம் பெரட்டி விட்டுருங்க. உங்களுக்கு இதோட போதும்னா கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு அரை கப் போல் தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல செமி கிரேவியாக இருக்கும். இப்போ மசாலா எல்லா இடம் படுற மாதிரி நல்லா பெரட்டியாச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாங்க. நம்மளுடைய சூப்பரான சோயா ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.